நாயகன பரம்பரை பாத்தீங்கன்னா சோழன் அவங்க கார்ல வந்த காதல் ஜோடிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போறாங்க. அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணுடைய அப்பா இங்க வந்துறாங்க. பொண்ணுடைய அப்பா போலீஸா இருக்கிறதுனால அவங்க அப்பாவை பார்த்ததுமே அந்த மாப்பிள்ளை சோழன் கையில மாலையை கொடுத்துட்டு அப்பா சாமி விட்டா போதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து ஓடி போயிறாங்க. கடைசியில பொண்ணும் சோழன் மட்டும் நிக்கிறாங்க. சோழன் கையில மாலை இருக்கிறத பார்த்துட்டு பொண்ணுடைய அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி இவன் தான் தன் பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், நான் பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்காம இவனுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு கூப்பிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட திட்டுறாங்க. சோழன் நம்மள மாப்பிள்ளை நினைச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. அடுத்து சோழன் சொல்ல வராங்க. பொண்ணு பயந்துகிட்டு அவனுடைய காதலனை காப்பாத்துறதுக்காக இவன் தான் அப்பா மாப்பிள்ளை, இவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தான் அப்படின்னு சோழனை போட்டு கொடுத்துறாங்க. அடுத்து சோழனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிறாங்க. அடுத்து சோழன் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு அப்பா கொஞ்சம் கூட கேட்காம நீ ஸ்டேஷனுக்கு வாட, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுறேன்னு சொல்லிட்டு சோழனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. இந்த விஷயத்த வீட்டுல சொல்றாங்க. வீட்டுல சேரன் எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. எடுத்து சோழன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயில் வாசல் நிற்கிறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நிலா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போறாங்க. என்னங்க நடக்குது, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழன் நிலா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. நான் உதவி பண்ண போய் கடைசியில் என்னையே மாப்பிள்ளைய நினைச்சு என்னை இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சோழன் சொன்னதை கேட்டதுமே எங்க பிரச்சனை நடந்தாலும் போய் முதல்ல நிற்பீங்களா, எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நிலா பேசி புரிய வைக்கிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையன் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இவருடைய கார்ல தான் அவங்க வந்திருக்காங்க. இந்த நடந்த விஷயத்துக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. பொண்ணுடைய அப்பாவோ இவர் மாப்பிள்ளைனாலும் உதவி செய்யறதுக்கு இவரு தானே இருந்தாரு, அப்ப இவர் மேலே தானே தப்பு இருக்கு, நான் இவர் மேலே தான் ஆக்ஷன் எடுப்பேன்னு எவ்வளவு சொல்றாங்க. இவருடைய கார்ல வந்ததுனாலதான் அங்கே நின்றுருக்காரு. அவங்க தான் பயந்து போயிட்டு அந்த மாலையை இவர் கையில கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. நீங்க தண்டிக்கிறதா இருந்தா அவங்கள தானே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்த சோழனை விட்டுறாங்க. நிலா சோழன் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சேரன் சந்தாவை நினைச்சு நைட்டும் பகலும் தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சேரன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சோழன் பாண்டியன் எல்லாருமே சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சீக்கிரமாவே சந்தா உன்னை தேடி வருவாங்கன்னா கண்டிப்பா நீ அவங்கள நினைச்சு கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்தா என்னை தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல மாட்டிருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமாவே நம்மளும் சந்தா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கலாம், நான் கண்டிப்பா உங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சோழன் சேரனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் சந்தா இருக்கிற இடம் சேரனுக்கு தெரிய வருது. எப்படியாவது சந்தாவை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் சேரன் 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க.